ஹே நண்பா, இன்றைக்கி நம்ம விஸ்டா ஆட்டோ கேர்ன்ற பிராண்டில் இருந்து ஹெல்மெட் க்ளீன் தான் லிக்விட் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு நம்ம யூஸ் பண்ணியே பார்க்க போகிறோம் ரியல் டைமில். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் வந்து 205 MRP நான் வாங்கினது 200 ரூபீஸ்க்கு தான். பையிங் லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் யூசஸ் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கணும், ஈவனாக வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஒயிட் கலர் ஃபோம் ஸ்ப்ரே மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்க, இன்றைக்கி நம்ம இந்த ஹெல்மெட்டை தான் வந்து க்ளீன் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஹெல்மெட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு. எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் தான் ரொம்ப அழுக்காகவும் என்னோடய ஸ்வெட்ஸ் எல்லாமே இது ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஹெல்மெட்டை வந்து க்ளீன் பண்ணுதா அப்படின்றது செக் பண்ணலாம் இன்னும் ஹார்ட் கோராக. அதனால தான் வந்து நான் இந்த ஹெல்மெட் எனக்கு எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்க, ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுற டைமில் வாங்க இந்த மேனுஃபேக்சரர் பற்றி பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஹெல்மெட் க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் பேட் ஆர்டரும் வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு 1 hour வேர் பண்ணாவே அதில் எவ்வளோ ஸ்மெல் வரும், ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ண உடனே நமக்கு வந்து எவ்வளோ அதுலேருந்து பேட் ஆர்டர் வரும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ இது ரொம்பவே வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ஃபோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே ஃபேட் ஆகுது. ஒரு திக்கான நல்ல கிளாத் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபோமை நல்லா அழுத்தி துடைக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஒயிட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ என்னதான் இருந்தாலும் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம வந்து பேடிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அதை வந்து ரீபேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஒரு அழுக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த ஸ்ப்ரே வந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாத்தை வச்சு என்ன தான் வைப் பண்ணாலும் என்னோடய ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா அந்த கார்னர்ஸில் எல்லாமே வந்து அந்த ஸ்வெட்டோட ஸ்மட்ஜஸ் வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் எதுக்காக இதை சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எங்கேயாச்சும் ஒரு லாங் ட்ரைவ் பிளான் பண்ணுறோம், அந்த மாதிரி போகும்போது இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம கூடவே கேரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ கூட கேரி பண்ணிட்டு போகும்போது நம்ம அடிக்கடி வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்ப்ரே பண்ணி இதை வைப் பண்ணும்போது நமக்கு அந்த பேட் ஆர்டரும் கொஞ்சம் அந்த வந்து அழுக்கும் ரிமூவ் ஆகுதுங்க. ஸோ இதுதாங்க என்னோடய சஜஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 199 rupees எனக்கு வேஸ்ட் ஆனாலுமே இது வந்து எனக்கும் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹெல்மெட் க்ளீன் பண்ணுற ஃபோம் ஸ்ப்ரேயில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத விட நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற நம்ம வந்து நல்ல லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் நம்ம வந்து வாஷ் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எனிவே இது வந்து நான் ஜெனியூனாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டணும்னு நினச்சேன். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.